பாமகனுடைய கட்சியின் உரிமை தொடர்பாக தலைவர் அன்புமணிக்கும் நிறுவனர் ராமதாஸுக்கும் இடையான மோதல் நடந்து வரும் சூழல்ல கட்சிக்கு மாம்பழ சின்னம் ஒதுக்கீடு செய்துள்ளதாக தேர்தல் ஆணையம் அன்புமணிக்கு முகவரிக்கு கடிதம் அனுப்பியிருந்தது. இந்த கடிதத்தை ரத்து செய்து தனது முகவரிக்கு கடிதம் அனுப்ப உத்தரவிடக் கோரியும் கட்சி நிறுவனர் ராமதாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் கடந்த 2025 மே மாதமே பதவிக்காலம் முடிந்த நிலையில கட்சியினுடைய தலைவராக நீடிப்பதற்கு போலி ஆவணங்களை தாக்கல் செய்துள்ளதாக அன்புமணி மீது அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். கட்சி நிறுவனர் என்ற முறையில தனது அங்கீகாரம் இல்லாமல் சட்டவிரோதமாக கட்சி கூட்டங்களை நடத்தி அன்புமணி உரிமை கோர முடியாது எனவும் அந்த மனுவில் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கக்கூடிய அன்புமணிக்கு தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பியிருக்க கூடாது என்றும் சின்னம் ஒதுக்கீடு தொடர்பாக தனக்கு தான் கடிதம் அனுப்பியிருக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் டெல்லி உயர்நீதிமன்றத்துல தேர்தல் ஆணையம் மாம்பழ சின்னத்தை யாருக்கு ஒதுக்காமல் முடக்கும் என உத்தரவாதம் அளித்திருந்தது. ஆனால் இதுநாள் வரை சின்னத்தை முடக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பதையும் அந்த மனுவில் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அமர்வுல வருகிற திங்கட்கிழமை விசாரணைக்கு வர இருக்கிறது. இதே போல ராமதாஸ் ஆதரவாளர் பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய அவர் ஒரு தனியாக சிவில் வழக்கு ஒன்றையும் தொடர்ந்திருக்கிறார். அதாவது அன்புமணி கட்சி கொடி சின்னம் ஆகியவற்றை பயன்படுத்தக்கூடாது என்று சிவில் சூட் என்று சொல்லக்கூடிய அந்த வழக்கையும் பதிவு செய்திருக்கிறார். அந்த வழக்கும் விரைவில் சிவில் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.